அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹ் மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ ஃபத்தகுல்லாஹ அல்லதீ தஸாலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் ஸுனூபக்கும் வ மை யுத்தில்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய உதவியினால் அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக எங்களை அல்லாஹ் முஸ்லிம்களாக படைத்து மார்க்கத்தை படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு இதன் மூலமாக வழங்கியிருக்கின்றான். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹத்தாலா பலவிதமான படைப்புகளை படைத்திருக்கின்றான். அந்த படைப்புகளில் உன்னதமான மிகவும் அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரிய ஒரு படைப்பு என்று சொன்னால் மனித படைப்பாக இருக்கின்றது. இரண்டு சொன்னால் மனிதனுக்கு அல்லாஹத்தாலா 6 அறிவை கொடுத்து, எது நல்லது கெட்டது என்று விளங்கக்கூடிய அறிவை கொடுத்து, இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை உள்ளடக்கி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை முன்னிறுத்தி லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்ற அடிப்படையில் நபி அவர்களை முன்னிறுத்தி இந்த தூதர் சொல்லக்கூடிய போதனைகளை, இந்த தூதர் சொல்லக்கூடிய உபதேசங்களை, இந்த தூதர் எதையெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்தாரோ அதையெல்லாம் நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹத்தாலா என்ன செய்கின்றான்? மார்க்கத்தை எங்களுக்கு இலகுவாக்கி தந்திருக்கின்றான். எனவே அந்த அடிப்படையில் பிறரை வாழ வைக்கும் தர்மம் என்ற ஒரு முக்கியமான தலைப்பில் தர்மம் செய்வதன் மூலமாக அல்லாஹ் ஒரு அடியானை எப்படி இந்த உலகத்தில் கண்ணியப்படுத்துகின்றான், அதே போன்று இந்த உலகத்தில் அந்த தர்மம் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன பிரதிபகாரத்தை வழங்குகின்றான், அதே போன்று அவன் மரணமடைந்ததற்கு பிறகு கபருடைய வாழ்க்கை, அதற்கு பிறகு மறுமையுடைய வாழ்க்கை என்று இப்படி இந்த தர்மத்தின் ஊடாக, இந்த தர்மத்தின் மூலமாக அல்லாஹ் எப்படியெல்லாம் ஒரு அடியானை சங்கைப்படுத்துகின்றான், கண்ணியப்படுத்துகின்றான், சிறப்பாக்குகின்றான் என்பதைத்தான் இந்த நேரத்தில் உங்களுடைய சிந்தனைக்கு நான் முன்வைக்க இருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, தர்மத்தை பற்றி அல்லாஹால பேசக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்துல இப்படி சொல்லி காட்டுகின்றான். 2வது அத்தியாயம் 267வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அன்ஃபிகு மின் தையிபாத்தி மா கஸப்தும், நீங்கள் எதை சம்பாதித்தீர்களோ அதில் நல்லவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். வ மிம்மா அஹ்ரஜ்னா லக்கும் மினல் அர்லி, பூமியிலிருந்து நாம் உங்களுக்கு வெளியாக்கியத ஒன்றிலிருந்து நீங்கள் சம்பாதித்த நல்லவற்றிலிருந்து நீங்கள் தர்மம் கொடுங்கள் என்ற செய்தியை 2வது அத்தியாயம் 267வது வசனத்தின் ஊடாக நமது சிந்தனைக்கு முன்வைக்கின்றான். அன்புக்குரியவர்களே, இதில் 2 விதமான முக்கியமான 2 செய்திகள் அல்லாஹ் சொல்ல வருகின்றான். முதலாவது என்ன? நாம் உங்களுக்கு தந்தவற்றிலிருந்து, நாம் உங்களுக்கு வெளியாக்கியதிலிருந்து. அப்போ அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்று சொன்னால், நான் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் தருகின்றேன். அது விவசாயமாக இருக்கலாம், பொருளாதார ரீதியில் எதுவாகவும் இருக்கலாம், அல்லது உழைப்பென்ற ரீதியில் எந்த தொழிலாகவும் இருக்கலாம். எதை நாங்கள் உழைக்கின்றோமோ, எந்த உழைப்பை முன்வைத்து நாங்கள் சம்பாதிக்கின்றோமோ அதை அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? நாம் தான் உங்களுக்கு வெளியாக்கினோம். அப்போ முதலாவது அல்லாஹ் வெளியாக்கியதிலிருந்து, அல்லாஹ் தந்திலிருந்து என்பதையும் நாம் விளங்குகின்றோம். 2வது அல்லாஹ் என்ன சொல்ல வருகின்றான்? நீங்கள் செலவழிப்பது நல்லதை செலவழியுங்கள். அதான் என்ன இல்லை சொல்ல வாராண்டா, ஹராத்தை நீங்கள் கலந்துராதீங்க, ஹராத்தை நீங்கள் கலந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் சொல்கின்றான்,
நல்லவற்றை நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஹலாலான சம்பாதிப்பும் ஹலாலான அந்த சம்பாதிப்பிலிருந்து நல்லதை நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு செலவழியுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, அன்புக்குரியவர்களே, நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய விடயத்திலிருந்து நல்லவற்றை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை தான் இந்த இடத்தில் நாங்கள் சொல்லி காட்டுகின்றோம். அதே போன்று பாருங்கள், இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி. அதாவது அல்லாஹ் என்ன சொல்கின்றான், நீங்கள் செலவு செய்யுங்கள். சிலர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் செலவு செய்வார்கள். எப்படி செலவு செய்வார்கள் என்று சொன்னால், பில்லைலி வன்னஹாரி, அதாவது இரவிலும் செலவு செய்வார்கள், பகலிலும் செலவு செய்வார்கள். சிர்ரன் வ அலானியத்தன், ரகசியமாகவும் செலவு செய்வார்கள், பரகசியமாகவும் செலவு செய்வார்கள். ஃபலஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம், அவருக்கு அல்லாஹ்விடத்தில் நிறைவான கூலி இருக்கின்றது, பூர்ணமான கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், அப்படிப்பட்ட மக்கள் மீது, அப்படிப்பட்டவர்கள் மீது எந்த பயமும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. 2வது அத்தியாயம் 274வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் என்ன சொல்கின்றான், முதலாவது கவனியுங்கள். சிலர்கள் இருக்கின்றார்கள், சில நல்லடியார்கள் இருக்கின்றார்கள், அல்லாஹ்வை ஏற்று அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய நல்லடியார்கள். எப்படிப்பட்டவர்கள், இரவிலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தனது பொருளாதாரத்தை செலவு செய்வார்கள், பகல் நேரத்திலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தனது பொருளாதாரத்தை செலவு செய்வார்கள் என்று சொல்லிவிட்டு, அதே போன்று ரகசியமாகவும் செய்வார்கள், பகிரங்கமாகவும் செய்வார்கள் என்று சொல்லிவிட்டு, அடுத்து என்ன சொல்கின்றான், அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நிறைவான கூலி இருக்கின்றது, அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பூரணமான கூலி இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு, அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன சொல்ல வருகின்றான் பாருங்கள், அவர்கள் எந்த பயமும் பயப்பட தேவையில்லை. இப்படி யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காண்டி கொடுக்கின்றார்களோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி தான தர்மங்கள் செய்கின்றார்களோ, அல்லாஹ்வுக்காண்டி வாறு வழங்குகின்றார்களோ, அப்படிப்பட்ட மக்களை பார்த்து அல்லாஹ் பேசுகின்றான், நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள், எதற்கும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று ஒரு நற்செய்தி அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் என்ன பாடம் படிக்கின்றோம், என்ன விளங்குகிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கு அல்லாஹ் எந்த பயத்தையும் தரமாட்டான், எந்த விதமான அச்சத்தையும் தரமாட்டான், எந்த விதமான கவலையும் தரமாட்டான். அல்லாஹ் பாதுகாப்பதாக அவனே வாக்களிக்கிறான் என்று சொன்னால், இப்படி தான தர்மங்கள் கொடுக்கக்கூடிய விடயத்தில், அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மங்கள் சதக்காக்கள் கொடுக்கக்கூடிய விடயத்தில் நாங்கள் தாராளமாக இருப்போம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தாராளமாக கிடைக்கும் என்ற செய்தியை தான் இந்த இடத்தில் அல்லாஹ் நினைவுபடுத்துகின்றான். அதே போன்று பாருங்கள், இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். எப்படி, அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்களுக்கு கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து அவர்கள் செலவு செய்கின்றார்கள். சிலர்கள் நல்லடியார்கள் அவர்களுக்கு கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், செலவு செய்கின்றார்கள். சும்மலா யுத்பிஊன மா அன்ஃபகு மன்னவ் அலா அதன், அல்லாஹ் என்ன சொல்கின்றான், கொடுத்துட்டு என்ன செய்ய மாட்டார்கள், சொல்லி காட்ட மாட்டார்கள். அதே போன்று நோவினை செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்துருவாங்க, அல்லாஹ்வுக்காண்டி தர்மத்தை செஞ்சிருவாங்க, செஞ்சிட்டு பிறகு என்ன செய்ய மாட்டார்கள், சொல்லி, அதாவது கொடுத்ததை சொல்லி காட்ட மாட்டார்கள், கொடுத்ததை சொல்லி காட்டி நோவினைப்படுத்த மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு என்ன சொல்ல வருகின்றான், லஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம், அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி இருக்கின்றது, அல்லாஹ்விடத்தில் நிறைவான கூலி இருக்கின்றது. வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், திரும்பவும் அல்லாஹ் தான் நினைவுபடுத்துறான். திரும்பவும் என்ன செய்கின்றான், 2வது அத்தியாயம் 262வது வசனம் திரும்பவும் நினைவுபடுத்துகின்றான். என்னது, இப்படிப்பட்டவர்கள் எந்த பயமும் பயப்பட தேவையில்லை, இவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது, அதே போன்று எந்த கவலையும் இருக்காது என்று சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி நாம் சொல்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் தர்மத்தை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் அவன் முடிக்கக்கூடிய அந்த வசனத்தை நாம் அவதானிப்போம் என்று சொன்னால், யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காண்டி கொடை கொடுக்கின்றார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காண்டி தர்மம் செய்கின்றார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தேடி உதவி செய்கின்றார்களோ, அது பகல் நேரத்திலாக இருக்கலாம், அல்லது இரவு நேரத்திலாக இருக்கலாம், அல்லது ரகசியமாக இருக்கலாம், அல்லது பரரகசியமாக இருக்கலாம், எப்படியோ அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய மக்கள் எந்த கவலையும் பட தேவையில்லை, எந்த அச்சப்பட தேவையில்லை, எந்த பயப்படும் படம் தேவையில்லை என்ற செய்தியைத்தான் அல்லாஹ் சொல்ல வருகின்றான். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, நாங்கள் இந்த தர்மம் கொடுக்கக்கூடிய விடயத்தில் நாங்கள் கூடுதலான கவனம் செலுத்துவோம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா எங்களை இந்த உலகத்தில் கண்ணியப்படுத்துகின்றான். அதே போன்று பாருங்கள்,
தர்மம் செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் எப்படி மறுமையில் கண்ணியப்படுத்துகின்றான். மறுமை என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும், பயங்கரமான ஒரு நிலை. யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத அல்லாஹ் தாலா சூரியனை பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தி விடுவான். நிறுத்தி அதன் மூலமாக அல்லாஹ் தாலா பாவிகளை தண்டிக்கின்றான். அதே போன்று மறுமை நாளில் யா நப்சி யா நப்சி என்று அங்கும் இங்கும் கத்திக்கொண்டு ஓலவிட்டவர்களாக துடித்தவர்களாக ஓடக்கூடிய நாள் அந்த மறுமை நாள். ஒவ்வொரு நபிமார்களும் யா நப்சி என்று தங்களே தாங்களே எனக்கு என்ன நடக்கப் போகுது என்று அவர்கள் யோசிக்கக்கூடிய நாள் மறுமை நாள். இந்த உலகத்தில் எல்லா மக்களும் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நோக்கி ஓடுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் சென்று சொல்வார்கள், நீங்கள் வித்தியாசமான முறையில் படைக்கப்பட்டீர்கள், அல்லாஹ்வுடைய கையினால் படைக்கப்பட்டீர்கள், அல்லாஹ்வுடைய ரூஹை ஊதி உயிரை ஊதி அல்லாஹ் உங்களை படைத்திருக்கின்றான். ஆகவே எங்களுக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் என்ன சொல்வார்கள், என்னை விட்டு விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள், நான் இந்த கனியை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அதை நான் சாப்பிட்டு விட்டேன், அதற்கு அல்லாஹ் என்ன சொல்ல போகிறேன் நான் பயந்து கொண்டிருக்கின்றேன். இதோ அடுத்த சகோதரர் இருக்கின்றார் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி நாங்கள் பார்க்கின்றோமா இல்லையா? இப்படியே எல்லா நபிமார்களும் சொல்வார்கள் என்ற செய்தி நாங்கள் ஹதீஸில் படித்திருக்கின்றோமா இல்லையா? அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட நாள் மறுமை நாள். நபிமார்களே எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்க போகுது, எனக்கு என்ன அல்லாஹ் சொல்ல போகிறான் என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் என்ன செய்கின்றானாம், தனது அர்ஷுடைய நிழலை வழங்குகின்றான். 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் தஆலா வழங்குகின்றான். அதில் ஒருவரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், எப்படி வரஜுலுன் தஸத்தக பி ஸதகத்தின் ஃபஅஹ்ஃபாஹா, ஒரு மனிதர் தனது தர்மத்தை சதக்கா செய்கின்றார் மறைத்த நிலையில். எப்படி ஹத்தா லா தஅலம யமீனுஹு மா துன்ஃபிகு ஷிமாலுஹு, தனது இடது கைக்கு தெரியாமல் வலது கையினால் கொடுத்தவர் என்ன செய்கின்றார், அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் வழங்கி கண்ணியப்படுத்தப்படுவார் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 1869வது ஹதீஸ் இலக்கத்தில் நாங்கள் பார்க்கலாம்.